அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக அண்ட் ஹாப்பியாக இருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கான vlog வந்து சண்டே மார்னிங் ரொட்டீன்லேருந்து எடுத்தது தான். சண்டேன்றதுனால அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் கிடையாது. ஸோ ரிலாக்ஸ்டாக நம்ம லேட்டாகவே எழுந்திரிக்கலாம். 9:30 அந்த ரேஞ்சுக்கு எழுந்தாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து மேக்ஸிமம் நான்வெஜ் இருக்கும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பம் ட்ரை பண்ணுறதுனால லீவ் டேஸில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புற அன்றைக்கி புது டிஷ் எதாவது ட்ரை பண்ணி அது சொதப்பிடுச்சுன்னா 2 வேலை ஆகிடும் நமக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி புது டிஷ் எதாவது ட்ரை பண்ணுறேன்னா மேக்ஸிமம் லீவ் டேஸில் தான் ட்ரை பண்ணுவேன். அண்ட் அன்றைக்கி ஆப்பம் செஞ்சுருந்தேன். ஆப்பம் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட். எங்கள் அம்மா வந்து சூப்பராக செய்வாங்க. அண்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்கள் ஒரு டைம் வந்து பழனிக்கு போயிருந்தோம். அங்கே பழனியில் இருக்க சரவணா பவன் ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்டேன். அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில். அண்ட் சரி ஓகே நாமளும் ஒரு டைம் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து என்னோடய பர்த்டே காப்பக்கல்ல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடி vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி ஓகே அதுவும் வீட்டில் இருக்கே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு அந்த வீக் சண்டேவே நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆப்பம் வித் தேங்காய் பால் தான். ஸோ தேங்காய் பால் வந்து முன்னாடி நாளே கோக்னட் வந்துட்டு தனியாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்டு ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஆப்பம் வந்து சாப்பிடும்போது சூடாக ஊற்றிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அம்மான்ற வாய்ஸ் வேறு யாரும் இல்லை, என்னோடய குட்டி பாப்பா தான். நான் எப்போல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு உட்காந்தாலே என் பக்கத்துலேருந்து அம்மா அம்மா அப்படி கத்திகிட்டே இருப்பாங்க. நான் பேசாதுன்னு சொல்கிறதுனாலையா என்னன்னு தெரில, அதுக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகே கம்மிங் பேக் டு த டாபிக். தேங்காய் பால் செய்யும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறத விட மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எங்கள் அண்ணி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆப்பம்க்கு மெஷர்மெண்ட் வந்து 1.5 கப் வந்து பச்சரிசி, 1.5 கப் வந்து சாப்பாட்டரிசி, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 1/2 கப் வந்து உளுந்து நான் போட்டிருந்தேன். வெந்தயம் எதுவும் போட தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் வெந்தயம் போடல. அண்ட் தென் அது கூடயே வந்து நம்ம வேக வச்ச சாப்பாடு இருக்கும்ல, ஒயிட் பூவா, நார்மல் ஒயிட் பூவா, அதே உங்கள் வீட்டில் அன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அதையும் அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது எதுவும் ஊற வைக்க தேவையில்லை. ஸோ அது போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படி தான் செஞ்சுருந்தேன். உண்மையாகவே ஆப்பம் வந்து அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது, சூப்பர் சாஃப்டாக. இதில் நிறைய பேர் சோடா உப்பு அந்த மாதிரிலாம் என்னென்னமோ போடுறாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல் இந்த சிம்பிளாக இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆப்பம் நம்மளால் செய்ய முடியும். அண்டு தேங்காய் பால் செய்யும்போது எனக்கு ஒரு பெரிய டவுட். அதாவது எங்கள் வீட்டில் வந்து நார்மலாகவே நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம், ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒயிட் சுகர் வாங்குறதே இல்லை. தேங்காய் பால் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் தானா, ப்ரௌன் சுகர் போட்டு நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலையே, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ஆப்பம்க்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே, அந்த கலர் டிஃப்ரென்ஸ் ஆகுன்றதுனாலேயே ஒயிட் சுகர் போட்டு நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன், ப்ரௌன் சுகருமே சூப்பராக தான் இருக்கும் போல். நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு நான் ட்ரை பண்ணணும். நான் வாங்கியிருந்த ஆப்பக்கல் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான். நான்ஸ்டிக் வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு ப்ரெசண்ட்டாக வந்தது நான்ஸ்டிக் தான். ஃப்யூச்சரில் வந்து கேஸ்ட் அயர்ன் வாங்கணுன்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம் வாங்குகிறேன் நான். அண்ட் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது பெரிய சீசனிங் எதுவும் தேவைப்படாது. நம்ம இது அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போயாவது ரேராக மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தானே செய்ய போகிறோம். அதனால் இப்போதைக்கு ஓகே. அண்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் ஊற்றுற அந்த ஆப்பத்தை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் டைம் ஊற்றுறதுலேருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே யம்மியாக வந்திருந்தது. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தேங்காய் பால் வித் ஆப்பம் தான், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃபேவரட் டிஷ் வேறு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஓகே நான்வெஜ் செய்யலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன்னா நாட்டுக்கோழி, மேக்ஸிமம் ப்ராய்லர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தோம். இதை வச்சு ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சால் யாருக்குமே பிடிக்காது, கிரேவியாக இருக்கணும், அது செமி கிரேவியாக இருக்கணும்னு கேட்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் இந்த சிக்கன் இந்த ஃபிஷ் கூட ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த நாட்டுக்கோழி வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு டைம் செய்யும்போது ரொம்ப
குழம்பு வந்து தண்ணி மாதிரி வச்சுருவேன், இல்லைனா பயங்கர ட்ரை ஆகிடும், இல்லைனா பயங்கர காரம் போட்டுருவேன். இது வரைக்கும் ஒரு டைம் கூட உருப்படியாக செஞ்சதே கிடையாது. பட் தேங்க்ஃபுல்லி அன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக செஞ்சுருந்தேன். அது யூடியூப் வீடியோஸ் பார்த்து ஒரு வேளை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு அந்த கான்ஷியஸ்னஸ்ஸான்னு தெரில, அன்றைக்கி வந்து சூப்பராகவே வந்திருந்தது. கிரேவியோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் இல்லை வானல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணேன், அதனால் வந்து குக்கரில் வச்சுருந்தேன். வானல்லே கூட நீங்கள் வச்சு குக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து குக்கர் வச்சுட்டு லைட்டாக வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அது கூடயே வந்து லைட்டாக கருவேப்பிலை அண்ட் தென் ஆனியன்ஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக சாப்பரில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். அது நல்லா ரோஸ்ட் ஆன வாட்டி கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அண்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. அண்ட் தென் அது கூட வந்து சிக்கன் மசால், சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் அண்ட் தென் கரம் மசாலா லைட்டாக எல்லாமே போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடயே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அது கூட வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வாட்டி அதுக்கப்புறமா மேலே வந்து கறி லீவ்ஸ் அண்டு ஸ்பினாச் இருக்குல்ல, அதை வந்து மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நல்லா ஒரு 2-3 விசில்ஸ் விட்டிங்கன்னா நல்லா அந்த நாட்டுக்கோழி வந்து சூப்பராக பாயில் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மேலே வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் அண்டு கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசால் போட்டிங்கன்னா சூப்பர் அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த டிஷ்ஷோட முக்கியமான கீ இன்க்ரீடியண்ட்டு என்னென்னா, மிக்ஸி ஜாரில் வந்து கோக்னட் அண்டு கொஞ்சமாக கேஷ்யூஸ், அப்படி கேஷ்யூஸ் இல்லைன்னா கசகசா, சப்போஸ் அதுவும் இல்லைன்னா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணியில் சோக் பண்ணி அதை நல்லா ஒரு சூப்பர் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த அந்த தண்ணிலாம் போட்டு ஒரு 3-4 கொதி வரும் இல்லையா, ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம்ல, அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் அண்ட் ஸ்பினாச் போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விடுங்க. வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதே இந்த பேஸ்ட் தான். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ வந்து குக்கரில் தான் வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஓப்பன் வெசலில் கூட வைக்கலாம், டக்குன்னு குக் ஆகிடும். குக்கரில் வச்சிங்கன்னா 1 or 2 விசில்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் அன்றைக்கி வந்து நிறையா விசில்ஸ் விட்டுட்டேன், 3-4 விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த எலும்பெல்லாம் உடஞ்சி குழம்புல மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நோ காம்ப்ரமைஸ் இந்த டேஸ்ட் ஆக்சுவலி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து அந்த பெப்பர் பவுடர் வந்து மஸ்ட்டு, அதை போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே வரும். அன்னைக்கு லஞ்சுக்காக ஒயிட் பூவா, சிக்கன் சூப் அண்ட் தென் நம்மளோட சூப்பர் எம்மியான சிம்பிளஸ்ட் சிக்கன் கிரேவி, அப்படி தான் எங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சுது வேறு லெவலில். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ட்ரை திஸ் ரெசிபி அட் யுவர் ஹோம். அண்ட் தேங்க்யூ.